ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் நாலேஜ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் மெமரி காப்பி அப்படிங்கிற பிளக்கின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்விஸ்டிங் டவர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். 4 feet, 4 feet அப்படிங்கிற ஒரு சைஸில் நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம மெமரி காப்பி பிளக்கின் யூஸ் பண்ணுறதுக்கு அது காம்பனண்ட்டாக இருக்கணும். ஸோ அது காம்பனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். காம்பனண்ட் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இன்னொரு காப்பி மேலே வச்சுட்டு அதை வந்து ஒரு 5 degree வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 degree ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் பேஸ் காம்பனண்ட் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ளே இட் அகைன் இருக்கும், அதை கொடுத்து டபுள் கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் இந்த காப்பி ரிப்பீட் ஆகணுமோ அத்தனை டைம்ஸ் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பு காப்பியும் ஆகும், அதே நேரத்தில் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் காப்பியும் ஆகி ரொட்டேட் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டிங் டைப்பில் உங்களோட மாடல் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம மெமரி பிளகின் யூஸ் பண்ணி ஈஸியாகவே இந்த ட்விஸ்டிங் டவர் வந்து க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.